அன்புடையீர் வணக்கம். கேஜி டெம்பிள் டைரிஸ் நேயர்களுக்கு வணக்கத்துடன் இன்றைய செய்தி காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வாமிகள் சித்தி தினம் மற்றும் மாசி மகம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதேஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் மாத்தியஸ்ய நகுலபதே வகுலாபிராம் ஸ்ரீமத் ததங்கரீகுலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாதகா ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் குருமுகமனதீத்ய பிராக வேதான சேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்க மாதாது காமகா சுமசுரப வரவந்தியம் ரெங்கநாதஸ்ய சாட்சாத் திவிஜய குலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மென்னார் தடமதில் சோல் வில்லிபுத்தூர் எண்ணூறுகால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் வெளியறுத்தான் என உரைத்தோம் கீழ்மை நிற்சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து ஓத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடையவற்றை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்விதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்மல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைவோர்க்கும் முழங்கும் அப்பாஞ்ச சண்டியமும் பல்லாண்டு. குட் ஈவினிங் எவரிவன். வெல்கம் டு டுடேஸ் ஸ்பிரிச்சுவல் லைவ் செஷன். With the divine blessings, we begin this puja. Thank you for joining us. இன்னைக்கு குரு பற்றி பேசப்படும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, குரங்கும் பூனைக்கதையும் தான் சொல்ல போகிறோம். குரங்கு அப்படிங்கிறது குட்டி போட்டாச்சுன்னா குட்டிக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. இந்த பூனை மனுஷன் நம்மளை மாதிரி இதற்கெல்லாம் நம்ம குழந்தை பிறந்ததுன்னா நம்ம பிறந்தோம் அப்படின்னா பூனை பிறந்தது அப்படின்னா அந்த பூனை குட்டிக்கு பொறுப்பு கிடையாது, தாய்க்கு தான் பொறுப்பு. குரங்குக்கும் பூனைக்கு வித்தியாசம் தெரியுதா? குரங்கு அம்மாவை பிடிச்சிக்கணும், இறுக்கி பிடிச்சிக்கணும், அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கணும். அதுதான் குரங்கு நியாயம். பூனை அப்படிங்கிறது அது ஒன்றும் கிடையாது, அதுக்கு ஒன்றுமே பொறுப்பு கிடையாது. அது மாட்டிருக்கும். அதை ஒவ்வொரு பக்கமாக கவ்வி 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 பாதுகாத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடமா வச்சு தெரியாமல் இது பண்ணி பாதுகாத்து பால் கொடுத்து கண்ணு திறக்க வச்சு அதுக்கப்புறம் இறதடை வச்சு வர வரைக்கும் அம்மாவுக்கு தாய்க்கு தான் பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் நம்ம படிக்க வச்சு பெரிய வேலைக்கு ஆகி கல்யாணம் ஆகியும் எல்லாம் குழந்தைகள்லாம் பெற்றாலும் அப்பவும் நம்ம குழந்தையை பார்க்குற மாதிரி வாட்சல்யம், அதுதான் தாயினுடைய வாட்சல்யம் அப்படிங்கிறது. குரங்கு பூனை நியாயம் மாதிரி இந்த குரங்குங்கிறது டைரெக்டாக போய் பகவானை சேவிக்கிறது, பகவான்கிட்ட அருள் கேட்கறது. இதெல்லாம் இந்த பூனைங்கிறது தாய் தான் குரு. குருவை நம்ம அண்டி குரு நமக்கு எப்படிப்படியெல்லாம் போகணும் எப்படிப்படியெல்லாம் வரணும்னு நேர் வழிகாட்டக்கூடிய குருவனுடைய அனுக்கிரகம். இதைத்தான் நம்மாழ்வார் சொல்கிறார். கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டிய பெருமாயன் சொல்லக்கூடாது, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எண்ணப்பனில் நன்னி தென்குருகோர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் எண்ணாவுக்கே.
கண்ணினுன் சிறு தாம்பு அப்படின்னா புதிய சங்கிலினால சிறு தாம்புனால கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான் அதை வச்சு கட்டுறா யசோதா. அதுக்கு கட்டுப்பட்டுக்கிறார். அவரை கட்ட முடியுமா? ஏன் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொல்லணும் அப்படின்னா, அவரை கட்ட முடியாது. பகவானை யாராலையும் கட்ட முடியாது. ஆனால் அன்புக்காக அவரே கட்டுப்பட்டுக்கிறார். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதோறும் என்ன. என்னதான் பகவான் இருக்காட்டும் இருந்தாலும் என்னுடைய ஆச்சாரியன், என்னுடைய குருநாதர் நம்மாழ்வார், அவர் பேர் சொல்லும்போது வாயில் அப்படியே எச்சல் ஊறுது, அமுது ஊறுது. கண்ணினோன் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில். அப்படிப்பட்ட கட்டுண்ண பண்ணிய அவ்வளவு ஒரு இது இப்போ கண்ணபிரானாக இருந்தாலும் கண்ணப்பனாக இருந்தாலும் என் குருநாதர்னு சொல்லியாச்சுன்னா அன்னிக்கும் அமுதூர் என்ன. ஓகே, அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆச்சாரியார்கள் நம்மளுடைய சைவ மதத்துக்கு காஞ்சி காமக்குடி பெரியவா, சின்னவா, இப்போ உள்ள பெரியவா, இப்போ உள்ள சின்னவா, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இதில் ஜெயேந்திரர் சரஸ்வதி சுவாமிகள். அப்போது ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் சித்தி தினம். குருவின் அருளால் சமூகம் ஆன்மீக வழியில் வளர்ந்தது. அதே நாளில் தான் இன்னைக்கு மாசி மகம் புண்ணிய காலமும் சேர்ந்துள்ளது. இன்னைக்கு காஞ்சியில் பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரி தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும். எல்லாரும் இப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணணும். ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா அப்படிங்கிறது ஜெபிக்கணும். கமெண்ட்லேயும் போடணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இது ஒரு மெடிடேஷன் மாதிரி. ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா. இப்படியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1935ஆம் ஆண்டு பிறந்தார். காஞ்சி காமக்கோடி பீடத்தின் 69வது பீடாதிபதியாக இருந்தார். வேத பாதுகாப்பு, கல்வி, மருத்துவ சேவை, கிராம என்ன சொல்கிறது அப்லிப்மெண்ட் போன்ற பல துறைகளில் டயர்லெஸ் சேவை செய்தார். 2018 பரமபதம் அடைந்தார். ஒரு மெசேஜ் எப்படின்னா, குரு இல்லாமல் ஞானம் இல்லை, குருவின் அருள்தான் வாழ்வின் திசை. எந்த ஒரு இது இருந்தாலும் குருவினுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை, ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அதனால் இன்னைக்கு சித்தி அடைந்த தினத்தில் இவர் நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கார், கண் சேவை மருத்துவங்கள் நிறைய பண்ணியிருக்கார். அவருடைய வாழ்நாட்கள் ஃபுல்லாக டயர்லெஸ் சேவை செஞ்சுருக்கார். அதனால் அவரை நினைவூட்டணுமாக ஒரு 11 முறை நம்ம ஜபம் பண்ணணும். ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா. இன்றைக்கி சிவராத்திரி வேறு. இன்றைக்கி எவ்வளோக்கு எவ்வளவு சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நமக்கு குருனுடைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு ஸ்மரணை பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குறவாள்லாம் நிறைய நிறைய ஒரு குருவின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குரு அருள் இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். நமக்கு என்னென்ன வேணும், மோட்சம் சாதனை வேணுமா, இது வேணுமா, எல்லாமே நமக்கு. நம்ம போய் இறைவன்கிட்ட போய் கேட்க வேண்டாம், அவரே எல்லாம் வாங்கி தருவார். அதனால் குருவை நினச்சிக்கோங்க. இன்று குரு ஸ்மரணை செய்த அனைவருக்கும் குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். குடும்ப வளம், ஆரோக்கியம், ஆன்மீக உயர்வு கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். மங்களாணி பவந்து நாராயணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டலாம் பிரத்யேகமாக சொல்லி நல்ல விஷயங்களை பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு இது ஒரு பெருமாளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். நான் குமணஞ்சாவடி சென்னை 56 அப்படிங்கிற இடத்துல மாங்காடுலேருந்து குமணஞ்சாவடி பூந்தமல்லி போகிற வழியில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கேன். ரொம்ப பிரமாதமான கோவில், சிவா விஷ்ணு டெம்பிள். அந்த கோயிலேருந்து தான் உங்களுக்கெல்லாம் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கேன். பிரம்மாண்டமாக இருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாருங்கள், உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இன்றைக்கி மெயினாக குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆயுஷ்மான் பவதி, மங்களாணி பவதி.